வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மாய்காவுக்கு கூட்டணி கதவை மூடியதற்காக தேசிய கூட்டணி மீது எந்த மனக்கசப்பும் இல்லை. தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கருத்து. மாய்காவுக்கு கூட்டணி கதவை மூடியதற்காக தேசிய கூட்டணி மீது எந்த மனக்கசப்பும் இல்லை என மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். எனக்கு பெருமை சேர்க்கறதுக்கு இல்லை, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு. ஸோ அந்த ஒரு சில காரணத்தினால் நான் தோல்வி அடைந்தது. அது பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. வந்தவங்க உங்களை சரியாக உபசரிச்சிருந்தாங்கன்னா அதில் ஒரு தப்பு இல்லை, அவங்க தொடர்ந்து இருக்கட்டும். ஆனால் அந்த இடைக்காலத்தில் எனக்கு கொடுத்த வேலை கட்சியை சீர்படுத்துறதுக்கு, மாய்காவை சீர்படுத்துறதுக்கு, எம்ஐடிக்கு வேலை செய்கிறதுக்கு, பல்கலைக்கழகத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்குன்னு அந்த வேலை இருந்துச்சு. அந்த வேலை நான் கவனம் செலுத்தணும். கூட்டணிகள் தங்கள் கட்சியின் நுழைவை தேசிய கூட்டணியை ரத்து செய்யும் முடிவை எடுத்தது என்பதை புரிந்து கொள்வதாகவும் அவர்களை குறை கூறவில்லை எனவும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். மாய்கா கூட்டணியில் சேர ஏற்கனவே தயாராக இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த முடிவு எடுக்கப்படவில்லை. தேசிய கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்ட போது அது பெர்சாத்து தலைமையிலும் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலும் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். சகோதர சகோதரிகளே, எங்களோட நோக்கம் எல்லாமே சுயநல நோக்கம் இல்லை, பொதுநல நோக்கம். நம்ம கட்சி ஒரு கட்சி. அதானா அப்படின்னா எங்களுக்கு உங்களை விட்டா வேறு வழி இல்லை. எங்களை அப்பப்போ நீங்கள் விட்டு பார்க்குறீங்க, ரொம்ப விட்டுறாதீங்க, போயிட போகிறோம். ஸோ அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப நாள் சென்று உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என் சகோதரர் சின்னராஜ் பாடணுன்னு அவரும் பயங்கரமாக உணர்ச்சி வசோட பாடுறாரு. ஸோ அந்த மாதிரி திருப்பி ஒரு காரணம் இல்லாமல் நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே தயவு செய்து யோசிச்சுக்குங்க. இது ஒரு கட்சி. என்றைக்குமே தைரியமாக கேள்வி, நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீங்களோ இல்லையோ, தைரியமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு உரிமையாக கேள்வி கேட்கக்கூடியது நீங்கள் மாய்கா மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். அதுவும் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீங்களோ உறுப்பினராக இல்லைன்னா கூட உங்களை நின்று பதில் சொல்லி போகிற கட்சி மாய்கா. ஸோ தயவுசெய்து இந்த 80வது வருஷத்தில் நாங்கள் புது திட்டம்லாம் போட்டுட்டு வரோம். இன்னும் எக்கச்சக்கமான நிகழ்ச்சி இருக்குது. ஏர்போர்ட் டிஆர் சீனிவாசகம் பொழுதுபோக்கு பூங்காவில் நடைபெற்ற மாய்கா குடும்ப தின விழாவிற்கு பின் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு கூறினார். தலைமை மாற்றம் ஏற்பட்ட போது நாங்கள் பாஸ் கட்சிக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். ஆனால் தேசிய கூட்டணியை பெர்சாத்து கட்சிதான் வழிநடத்த வேண்டும் என்று அடிமட்ட தொண்டர்கள் கட்சி தலைமைக்கு ஆணை வழங்கியுள்ளனர். அதனால் நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டியுள்ளது. அதைத்தான் நாங்கள் அவர்களிடமும் கூறினோம் என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். சகோதரிகளே, தயவு செய்து உங்கள்கிட்ட நான் கேட்கறது எல்லாமே, நாங்கள் திட்டம் வச்சிருக்கிற இந்த சுகாசி போட்டுக்கு நாங்கள் வரலன்னு யோசிக்காதீங்க. என்றைக்குமே உங்களை பற்றி என் சிந்தனை, என்னோட தெய்வத்துக்கு வேண்டும் போது கூட சுகாசி போல உள்ள மக்கள் ஒரு நல்ல ஒரு விடுவு காலம் வரணும்னு வேண்டுறவன் தான் விக்னேஸ்வரன். ஸோ அந்த அடிப்படையில் அந்த வேண்டுதலுக்கு ஏங்கி நீங்களும் ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம எல்லாமே இந்த வட்டாரத்தில் மாற்றம் மட்டும் இல்லை, நம்மளோட சமுதாயத்தோட பிரச்சனையை மாற்றி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற ஒரு சாத்தியம் வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம நான் பதிவில் இருந்தோ இல்லை டாக்டர் ஸ்ரீ சரவணனோ இல்லை தான் ஸ்ரீ ராமசாமியோ டாக்டர் முருகியா மோகன யாருமே ஒன்று வேலை செய்யணும், இருக்கிறதே உழைப்பு வச்சுட்டு போயிடலாம். ஆமாவா இல்லையா? 300 மில்லியன் சொத்து இப்போ எனக்கா வாங்கின, அதை யார் அனுபவிக்க போகிறா? நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள். வருங்காலத்தில் உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் பேரம்பிள்ளைங்க அதை வாங்கிறதுக்கு கஷ்டப்படுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். மாய்க்காவோட நிலத்தை பக்கத்தில் உள்ள நிலத்தை வாங்கிட்டோம், பின்னால் உள்ள நிலத்தை வாங்கிட்டோம். 1/2 ஏக்கராக இருந்தது 2 ஏக்கராக மாற்றிட்டோம். இப்போ ஒரு புது கட்டடம் போட போகிறோம்.
ஆனால் இந்த நிலம் நம்மளுக்குள்ள வருமானம் எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்திய சமுதாயத்தை ஒரு பெரிய அளவில் பிரதிநிதிக்கக்கூடிய மாயிகா எந்த சூழ்நிலையிலையும் தொடர்ந்து சேவை செய்கிறது ஒரு சூழ்நிலை உருவாக்குன்னு சொந்த காலில் நிற்கின்னு எதையுமே எதிர்பார்க்காம நம்மளோட பணி தொடருன்னு சொல்லி தான் நம்ம வேலை செய்து வந்துட்டு இருக்கோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.